எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறபடினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். ஆமென். திருப்போம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் மிக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். பாவ மன்னிப்பு வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதங்கள் வேணும் சொல்லி விரும்பி தான் இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய விருப்பங்களை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார். ஆகவே தொடர்ந்து வந்து இயேசுவை குறித்த சத்தியங்களை கேளுங்கள். வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பாருங்கள், 2 பிரமாணங்கள் இந்த உலகத்திலே வேலை செய்கிறது என்று வேதம் சொல்கிறது. 1 ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், அடுத்தது பாவம் மரணம் என்கிற பிரமாணம். பாருங்க, பிரமாணம் என்றால் இங்கிலீஷில் லா என்று சொல்கிறார்கள், தமிழில் அதை விதி என்று சொல்கிறார்கள். பிரமாணம் அல்லது விதி என்று சொல்கிறார்கள். பிரமாணம் அல்லது விதி என்றால் எல்லாருக்கும் எல்லா இடங்களிலேயும் எப்போதும் வேலை செய்கிற ஒரு சக்தி, அதைத்தான் பிரமாணம் என்று சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு புவியீர்ப்பு விதி அல்லது புவியீர்ப்பு சக்தி என்று ஒன்று வேலை செய்கிறது. அது எல்லா இடத்திலையும் எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலேயும் அது வேலை செய்கிறது, இல்லையா? பாருங்க, அமெரிக்கர்களை எனக்கு பிடிக்கும், அதனால் அமெரிக்கர்களுக்கு சாதகமாக நான் வேலை செய்வேன். இந்தியர்களை எனக்கு பிடிக்காது, ஆகவே இந்தியர்களுக்கு விரோதமாக நான் வேலை செய்வேன் சொல்லி புவியீர்ப்பு சக்தி சொல்லாது. பாருங்க, புவியீர்ப்பு சக்திக்கு பாருங்க பாரபட்சமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே போல வேலை செய்யும். இதுதான் பிரமாணம், இதுதான் விதி. கவனிங்க, இயற்கையில் எப்படி விதிகள் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய ரீதியிலும் 2 விதிகள் வேலை செய்கிறது என்று நாம் வாசித்த அந்த வசனம் சொல்கிறது. ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் 1, பாவம் மரணம் என்கிற பிரமாணம் 1. பாருங்க, இந்த 2 விதிகளும் வேலை செய்கிறது. ஆதியிலே மனிதனை தேவன் படைத்த போது ஒரே ஒரு பிரமாணத்தை தான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக தேவன் தந்திருந்தார். அது என்னன்னா ஜீவ பிரமாணம், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், the law of the spirit of life. பாருங்க, அந்த பிரமாணத்தை தான் தேவன் மனுஷனுக்கு தந்திருந்தாரு. அந்த பிரமாணத்துக்கு கீழே அவன் வாழுகிற வரைக்கும் நல்லா இருந்தான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது, அவனுடைய வாழ்க்கை சொர்க்கமா இருந்தது. பாருங்கள், தேவனுக்கு விரோதியாயிருக்கிற பிசாசானவன் அங்க வந்து பாருங்க, இவங்க 2 பேரையும், ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்ய தூண்டினபடினாலே அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த மாத்திரத்தில் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் போய்விட்டது.
பாவம் மரணம் என்கிற பிரமாணம் மனிதனை ஆண்டு கொண்டது. ஆதாமின் சந்ததியிலே பிறந்த எல்லா மனிதர்களையும் பாவம் மரணம் என்கிற பிரமாணம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுறது. பாருங்க, மனுஷர்கள் அதை இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் சத்திய வேதம் மாறாது. ஆதாமின் சந்ததியிலே பிறந்த எல்லாரையும் பாவம் மரணம் என்கிற பிரமாணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இவ்வளவு தீமைகளை நாம் பார்க்கிறோம். என்ன பயங்கரமான தீமைகள் நடக்குது பாருங்க. பாவம், வியாதி, தரித்திரம், சாபம், அகால மரணம், பாருங்க, விபத்துக்கள், வேதனை, பிரிவு, சண்டை, கண்ணீர், இப்படி ஏராளமான தீமைகள் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் வேலை செய்கிறது. கவனியங்கள், இதை தடுத்து நிறுத்தி இதிலிருந்து மனுக்குலத்தை விடுதலையாக்கி மனுக்குலத்துக்கு வாழ்வளிக்கும்படி ஜீவாதிபதியாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், பாவத்துக்கு நிவாரணம் செய்தார். அருமையானவர்களே, அவர் கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்திற்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மனுஷனுடைய பாவ கடனெல்லாம் தீர்த்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார். இந்த இயேசுவுக்குள்ளே ஜீவ பிரமாணம் வேலை செய்கிறது. பாருங்க, இந்த ஜீவ பிரமாணம் உலகத்தில் இருக்கிற மரண பிரமாணத்தை பார்க்கலும் 1000 கோடி மடங்கு பெரியது. காரணம், இயேசு பிசாசை பார்க்கலும் 1000 கோடி மடங்கு பெரியவர். கவனிங்கள், ஜீவனும் மரணமும் ஒன்னோட ஒன்று மோதுச்சுன்னா ஜீவன் ஜெயிச்சிரும், மரணம் தோத்து போயிடும். கவனிங்க, ஜீவனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆகவே அந்த ஜீவன் இயேசுக்குள்ளே வேலை செய்கிறது. ஆகவே இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது மரண சக்திகள் வாழ்க்கையை விட்டு என்ன செய்கிறது? ஓடுகிறது. பாவம் விலகி ஓடுகிறது, தரித்திரியம் விலகி ஓடுகிறது, சாபங்கள் விலகி ஓடுகிறது. அருமையானவர்களே, விடுதலையும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் வாழ்க்கையிலே பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அழைப்பு கொடுங்கள். மரண பிரமாணம் உங்களை வாழ்க்கையை விட்டு நீங்குவதை நீங்கள் காண்பீர்கள். ஜீவ பிரமாணம் உங்களை வாழ வைப்பதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களை, சத்தியத்தை குறித்த ஆழமான அறிவுக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, சத்தியத்தை குறித்த ஆழமான அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். 107ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் ஆழத்திலே அதிசயங்களை காண்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, மீன் பிடிக்கிறவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, கரையில் நின்று மீன் பிடிக்கிறவங்க வேற, ஆழத்துக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறவங்க வேற இல்லையா? கரையில் நின்று மீன் பிடிக்கிறவங்க சின்ன சின்ன குஞ்சு மீன்களை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் ஆழத்துக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறவங்க பெரிய பெரிய மீனை பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. கவனிங்கள், அதே போல தான் மேலோட்டமான அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, சத்தியத்தை குறித்த ஒரு ஆழமான அறிவில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அங்கே சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் தான் உண்டாயிருக்கும், குஞ்சு மீன்கள் மாதிரி. ஆனால் சத்தியத்தின் ஆழத்துக்குள்ளே போகும்போது, அருமையானவர்களே, சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளும்போது, தேவன் இன்னார் என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ளும்போது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பாருங்க நாம் சுதந்திரிக்கிறவர்களாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, ஆகவே அருமையானவர்களே, மேலோட்டமான கிறிஸ்தவ ஜீவியத்தை வெறுத்து தள்ளணும், ஆழமான கிறிஸ்தவ ஜீவியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆழமாய் சத்தியத்தை நாம் அறியும் போது பாருங்க, அந்த சத்தியத்திலே நாம் நடக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். எது நம்மை ரொம்ப ஆட்கொள்ளுகிறதோ அது நம்மை நடத்துகிறது இல்லையா? பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு பெருகும்போது, அதை குறித்த வெளிச்சம் பெருகும்போது, அப்புறம் அதிலே நடக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். சத்தியத்தின்படி நடக்கும்போது வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்துக்கும் குறைவே இருக்காது. காரணம், எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சத்தியத்துக்குள்ள தானே வச்சிருக்கிறாரு. சத்தியத்தின்படி நாம் வாழும்போது வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகும், எந்த ஆசீர்வாதத்துக்கும் குறைவு
இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற வாழ்க்கை வேண்டுமா? ஆழமான கிறிஸ்தவ ஜீவித்துக்குள்ளே வரும்படி தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். வாசிங்க யோவான் சுவிசேஷம், யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. கர்த்தர் சொல்றார் பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கவனிங்க, நித்திய ஜீவன் என்கிற அந்த வார்த்தையை கிரேக் மொழியில ஜோயி என்கிற வார்த்தையை கொண்டு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பாருங்க, அந்த ஜோயிங்கிற வார்த்தையிலிருந்து தான் நித்திய ஜீவன்கிற வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜோயி என்றால் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். பாருங்க, தேவரகமான வாழ்க்கை. இன்னும் நல்லா விளங்குற மாதிரி சொன்னா, பூலோகத்திலே பரலோக வாழ்க்கை. இன்னும் சிம்பிளா சொன்னா, பூமியிலே சொர்க்க வாழ்க்கை. இருக்கிறீங்களா? பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய பூலோக வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். கவனிங்க, அது காட் கைண்ட் ஆஃப் லைஃபாக அது மாறும். ஆகவே அருமையானவர்களே, சத்தியத்தை அறிந்து கொண்டு இந்த பூமியில் நல்ல தேவரகமான சொர்க்க வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா சொர்க்கத்துக்கு போனாதான் அனுபவிக்க முடியுன்றது இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய மக்களுடைய எண்ணமா இருக்கிறது, கருத்தா இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. சொர்க்கத்தின் அதிபதியாய் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த பூலோகத்தில் வாழ்ந்தா, சத்தியத்தின்படி வாழ்ந்தா, இந்த பூமியிலேயே சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அதுதான் நித்திய ஜீவன். பாருங்க, அப்படிப்பட்ட சொர்க்க வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய வார்த்தைக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? எல்லாம் கொஞ்சம் உயர்த்தி காண்பீங்க. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த வார்த்தைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பைபிளை எடுக்கும் போதே அதை ஒரு பக்தி புஸ்தகமாக எடுத்துடக்கூடாது. கவனிங்க, இது ஜீவ புஸ்தகம். என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்கிற தேவனுடைய புஸ்தகம். இருக்கிறீங்களா? அப்படி நினைச்சு வாசிக்கணும். அருமையானவர்களே, கருத்தா வாசிக்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை ஆழமாய் கவனித்து அவ்விதமாக தேவனுடைய சத்தியங்களை அருமையானவர்களே நாம் சொந்தமாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்குள்ளதான் செழிப்பின் வாழ்க்கை இருக்குது. நிறைய ஆவிக்குரியருடைய ஒரு பிரச்சனை என்னன்னா, பைபிள்ங்கிற ஆசீர்வாத புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்துக்காக அலைஞ்சிட்டு கிடக்குறாங்க. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோமா? ஒரு தீர்க்கதரிசி ஏதாவது ஆண்டவர்கிட்ட நம்மளை பற்றி கேட்டு சொல்லிட மாட்டாரா? ஆசீர்வாதம் வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரான்னு சொல்லி இன்னைக்கு ஏராளமான மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குதுன்னா, வெண்ணெயை மடிக்குள்ளே வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச மாதிரி இருக்குது. நெய் இருக்குதா நெய் இருக்குதான்னு ஒருத்தன் கேட்டுகிட்டே தெரிஞ்சானா, ஆனால் மடிக்குள்ளே வெண்ணெயை வச்சுருந்தானா. பாருங்க, நெய்க்காக அலைய வேண்டியதில்லை. மடியில் இருக்கிற வெண்ணெயை உருக்குனா போதும், நெய் வந்துட்டு போகுது இல்லையா? அதே போல் அருமையானவர்களே, பைபிளை நல்லா ஆழமாக வாசிச்சா, தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொண்டால், நான் சொல்கிறேன், வாழ்க்கை சொர்க்கமயமான வாழ்க்கையாக மாறும். இதுக்கு நாங்கள் சாட்சிகள். பாருங்க, இத்தனை ஆண்டுகளாக இந்த வேத புஸ்தகத்தை பாருங்க நேசித்து இதை வாசித்து இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு இதற்கு அர்ப்பணித்தபடினாலே நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறார். சத்தியத்தின் வல்லமை அருமையானவர்களே, அதை விசுவாசிக்கிற மனுஷனை உயர்த்தாமல் விடாது. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. அப்போ எல்லாரையும் பாருங்க, சத்திய வார்த்தைகள் ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. இப்போ சத்தியத்தை நேசிக்கிறோமா, வாசிக்கிறோமா, சத்தியத்தை ஆழமாய் பற்றிக்கொள்கிறோமா என்கிறது கேள்வியாக இருக்கிறது. எவ்வளோ அதிகமாய் அருமையானவர்களே சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை சொந்தமாக்குகிறீர்களோ அவ்வளவு நல்ல வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ சமீபத்தில் நாம் சத்திய வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான குறிப்பை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னா, மனுஷன்
ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இது எந்த காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் போய் படிச்சுட்டு வர முடியாது. பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்திலிருந்து தான் அதை பார்க்க முடியும். மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். கவனிங்க, தேவன் திரியேக தேவன் இல்லையா? நம்முடைய தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அவர் மனுஷனை அவருடைய சாயலிலே சிருஷ்டித்தார். ஆகவே மனுஷனும் ஒரு முக்கூறு உள்ளவன் தான். அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார், ஒரே தேவன் தான். ஆனால் அதே போல மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக இருக்கிறான், ஒரே மனுஷன்தான் இல்லையா? என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டு விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிப்பு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நம்பர் 1 பிளஸிங் பாருங்க. இருக்கிறதுல நம்பர் 1 ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆவி இனிமே ரட்சிக்கப்பட போறதில்லை, ரட்சிக்கப்பட்டு விட்டது. ஆவிக்குரிய ரட்சிப்பு முடிந்து விட்டது, அது கடந்த காலம். அது மட்டுமல்ல, சரீர பிரகாரமான ரட்சிப்பு வரப்போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தில் இன்னைக்கு சில பழுதுகள் இருக்கலாம், சில குறைவுகள் இருக்கலாம். ஆனால் குறைவில்லாத சரீரம் வரப்போகிறது, பழுதில்லாத சரீரம் வரப்போகிறது. அது எப்போன்னா கர்த்தருடைய வருகையில் அது வரப்போகிறது என்று வேதம் சொல்கிறது. வேணா வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 15:42 பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். பாருங்க, நம்முடைய சரீரம் பாருங்க, அது அழிவில்லாததாய், மகிமையுள்ளதாய், அது பலமுள்ளதாய், ஆவிக்குரிய சரீரமாய் அது இருக்கும் என்று பாருங்க கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சரீர பிரகாரமான பாருங்க மகிமையான வாழ்வை கர்த்தர் எதிர்காலத்தில் வச்சிருக்கிறாரு. இன்னொரு குறிப்பை சொல்லாமல் இருக்க முடியாது. எதிர்காலத்தில் சரீரத்துக்கு நல்வாழ்வை, அதாவது அழியாத ஒரு வாழ்வை தேவன் வச்சிருக்கிறாரு, உண்மைதான். அப்போ இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சரீரத்துக்கு சுகத்தையும் பலத்தையும் வச்சிருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நாம் சரீரத்தில் வாழும்படி தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்கள் பாருங்க, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும், சரீர பிரகாரமான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்து இன்றைக்கு அவருடைய காயங்களின் மூலமாக ஆரோக்கியத்தை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்னபடி உனக்கு ஆகும். கவனிங்க. அப்ப சரீர மீட்பு, சரீர ரட்சிப்பு இனி வரப்போகிறது. இப்ப நிகழ்காலத்தில் அருமையானவர்களே, நாம் மனதிலே அல்லது ஆத்மாவிலே தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்போது, ஒவ்வொரு முறையும் பைபிள் ஸ்டடிக்கு, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் வசனங்களை கொண்டு நம்முடைய மனசில் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறார். மனது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க அது ரட்சிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 நாம் கர்த்தருக்கு ஒத்து சிந்திக்கிறவர்களாக மாறிக்கொண்டே வருகிறோம். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? கர்த்தரை போலவே சிந்திக்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஒத்து சிந்திக்கிறவர்களாக அருமையானவர்களே நாம் மாறிக்கொண்டே வருகிறோம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அருமையானவர்களே, சபைக்கு வரும்போது கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடு தான் வரணும். பாருங்க, மிகுந்த ஜாக்கிரதையாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் அணுகும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்கும்போது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக, இன்ஸ்டண்டா கிடையாது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதை மாற்றுகிறார். மனது மறுரூபம் அடைகிறது,
பாருங்க, மனதிலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, நாம் தேவனை போல சிந்திக்கிறவர்களாக மாறிக்கொண்டே வருகிறோம். கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி இருந்தோமா? வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பாருங்க, நாம் எப்படி இருந்தோமா? கடவுளுக்கு எதிரிகளாக இருந்தோமா? மனுஷர்கள் நமக்கு எதிரிகளாக இருந்தாங்கன்னாலே அது ஒரு கஷ்டமான உணர்வை கொடுக்குது இல்லையா? தேவன் நமக்கு எதிரியாக இருந்திருந்தார்னா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் உண்மையான சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில். அதனால தான் உண்மையான சமாதானம் இல்லை. அதனால தான் உண்மையான விடுதலை இல்லை. அதனால தான் உண்மையான வெற்றி இல்லை. கவனிங்க, ஏன்னா நாம் தேவனுக்கு சத்துருக்களாக, விரோதிகளாக, எதிரிகளாக நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். எங்க எதிரிகளாக இருந்தோம் பாஸ்டர்? எதிலே நாம் தேவனுக்கு எதிரிகளாக இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலோசையருக்கு போங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்திக்கும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே எப்பொழுது ஒப்புரவாக்கினார். கவனிங்க, எதில் நாம் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருந்தோம்? அருமையானவர்களே, மனதிலே சத்துருக்களாக இருந்தோம். கவனிங்க, அவர் ஒன்று சிந்திக்கிறாரு, நாம் ஒன்று சிந்திக்கிறோம். அப்படி இருந்தோம். அவர் பரிசுத்தத்தை சிந்திக்கிறாரு, நாம் பாவத்தை சிந்திக்கிற ஆட்களாக இருந்தோம் இல்லையா? அவர் ஐஸ்வர்யத்தை சிந்திக்கிறாரு, நாம தரித்திரத்தை சிந்திக்கிற ஆட்களா இருந்தோம். அவர் ஆரோக்கியத்தை சிந்திக்கிறாரு, ஏன்னா அவர் ஆரோக்கியத்தின் தேவன். நாம வியாதிகளை சிந்திக்கிறவங்களா இருந்தோம். அவர் ஆசீர்வாதத்தை சிந்திக்கிற தேவனா இருந்தாரு, நாம சாபத்தை பேசுகிற ஆட்களா இருந்தோம். கவனிங்க, அவர் நல்ல எண்ணங்களை உடையவராக இருந்தாரு, நாம கெட்ட எண்ணங்களை உடையவர்களாக இருந்தோம். ஏன்னா நம்ம பாவத்தில் வாழ்ந்தோம் இல்லையா? அவர் மேற்க இருந்தாரு, நாம கிழக்க இருந்தோம். ஒருவரோட ஒருவர் பாருங்க சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ரீதியில் நாம் பிரிந்து கிடந்தோம் தேவனை விட்டு. நல்லா கவனிங்க, அப்படியே விட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமாக மோசமாக போயிருந்திருக்கோம். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அப்படியே இருந்துட்டு போகுது பிரதர் அப்படின்னு. அவர் ஆசீர்வாதத்தின் தேவனாவே இருந்துட்டு போறாரு, நாம பாவ மனிதர்களாகவே இருந்துட்டு போறோம்னாரு. அடாடாடாடா, எங்க போய் சொல்றது? கவனிங்க, அப்படி விட்டுற முடியாது. நம்ம பாவத்திலே வாழ்ந்து நம்ம நரகத்துக்கு போக வேண்டியதுன்றார் ஒருத்தர். மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ கல்லா இருக்குது பாருங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த எதிரிகளை தொலைஞ்சு போட்டோன்னு விடாம, அருமையானவர்களே, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை தேடி நம்மை ரட்சித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய அன்பு எதிரிகளையும் நேசிக்கிற அன்பு. கவனிங்க, எதிரிகளாக தான் இருந்தோம் பாவத்தின் நிமித்தமாக. ஆனா கர்த்தர் நம்மளை விட்டுறல, கர்த்தர் நம்மளை தேடி வந்தாரு. பாருங்க, இயேசு ஒரு அருமையான வசனம் சொன்னார் பாருங்க. மத்தேயு 5:44 பாருங்க. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அபாரமான ஒரு இயேசு சொன்ன வசனம் பாருங்க. இதை வாசிச்ச பாருங்க, அநேக மகான்கள், உலகத்தில் இருக்கிற அநேக மகான்கள் கூட இயேசுவின் உபதேசத்தை பாராட்டினார்கள். விசேஷமா
நம்முடைய தேசத்தின் தந்தை இருந்தாரே மகாத்மா காந்தி, பாருங்க, அவர் இந்த வசனங்களெல்லாம் வாசித்துட்டு இயேசுனுடைய போதனை ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அதை பாராட்டின ஒருத்தராக இருந்தார். பாருங்க, இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அப்படி பாராட்டின ஒரு மகான். அப்படி நிறைய ஆட்கள் இதை பாராட்டி இருக்கிறார்கள். இப்போ கவனிங்க, இயேசு சத்துருக்களை சிநேகிங்கள் சொன்னாரே, அவர் அதன்படி நடந்தாரா? இதுதான் ரொம்ப கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. பாருங்க, சிலர் நல்ல வாய்களிலேயே பேசுவாங்க, அது ஆச்சா போச்சா அப்படியே அப்படியாமாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கைன்னு வரும்போது அப்படி செய்யவே மாட்டாங்க. நம்ம அரசியல்வாதிகள்லாம் அப்படிதான் நிறைய பேர். ஆனால் இயேசு அவர் பாருங்க, அவரை போல ஒரு நபரை எங்கேயுமே பார்க்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினவர். பாருங்க அருமையானவர்களே, அவர் தான் சொன்னாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்போ போவோம் மார்க்கு 14வது அதிகாரம் 65வது வசனம் பாருங்க. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவருடைய குட்டவும், ஞான தரிசனியாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறிந்தார்கள். யோசித்து பாருங்க, பரிசுத்த தேவகுமாரன், அது மட்டுமல்ல சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரன், ஒரு வார்த்தை சொன்னார்னா அத்தனை பயிலும் சாம்பல் ஆயிடுவான். ரோம சாம்ராஜ்யமே இருக்காது. அப்பேற்பட்ட வல்லமையை பாருங்க, தன்னுடைய வாயிலை உடையவராயிருந்த அந்த இயேசுவை அவர் என்ன பண்ணாங்களாம்? துப்புனாங்களாம் அவர் மேலே, முகத்தை மூடிட்டு கொட்டினாங்களாம். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அடிச்சாங்களாம். அடிச்சுட்டு சொன்னாங்களாம், ஞான தரிசினாலே பார்த்து சொல்லு, யார் உன்னைய கொட்டினா யார் உன்னைய அடிச்சான்னு சொல்லி முகத்தை மூடிட்டானுங்க இல்லையா? அதனால ஞான தரிசினாலே பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. இதில் உண்மை என்னன்னா, அடித்தவனையும் தெரியும், அவங்க அப்பாவையும் தெரியும், அவங்க தாத்தாவையும் தெரியும் அவருக்கு. ஒரு வார்த்தை சொன்னார்னா பாருங்க, அட்ரஸ் தெரியாமல் போயிடுவானுங்களே. ஆனால் அருமையானவர்களே, அவங்களையும் கர்த்தர் நேசித்தார். ஆமென். அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறானுங்க, அவ்வளவு துன்பப்படுத்துகிறானுங்க, அவங்களையும் கர்த்தர் என்ன செய்தார்? நேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எல்லாரையும் கர்த்தர் நேசித்தார். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு இயேசு சொன்னார் இல்லையா? யார் சத்துருக்கள்? எல்லாருமே சத்துருக்கள் தான். எல்லா ரட்சிக்கப்படாத ஆதாமின் வித்தில பிறந்த எல்லாரும் பாருங்க தேவனுக்கு சத்துருக்கள் தான். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, இயேசு எல்லாரையும் நேசித்தார். நான் கேட்கிறேன், யார் அவரை சிலுவையில் அடிச்சாங்க? சிலர் சொல்லுவாங்க, ரோம போர் செய்வர்கள் இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க அப்படிமாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, இந்த யூத மதவாதிகள் இருக்கிறாங்களே அவங்க தான் அவரை சிலுவையில் அடிச்சாங்க. நான் சொல்லுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவரை அடித்தோம். ஏன்னா அவர் அங்கே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ரோம போர் செய்வர்களால் மட்டும் அடிக்கப்படலை, யூத மதவாதிகளால் மட்டும் சிலுவையில் அடிக்கப்படலை, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவரை சிலுவையில் அடித்தோம். அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் சொல்ற போட்டிருக்குது இல்லையா? அது என்ன அர்த்தம்னா, எல்லா மனிதர்களும் தான், எல்லா மனிதருடைய பாவமும் தான் அவரை சிலுவையிலே அடித்தது. அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, அருமையானவர்களே, அவரை சிலுவையில் அறைந்த அத்தனை பேரையும் இயேசு மன்னித்தார். அவரை சிலுவையில் அறைந்த பாருங்க அத்தனை பேரையும் இயேசு நேசிக்கிறார். நம்ம எல்லாரும் அவருக்கு சத்துருக்களா இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார்.
இன்னொரு முறை சொல்லுங்க, தேவன் என்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அருமையானவர்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்பதற்கு சரியான முன் உதாரணம், சரியான எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து தான். கவனிங்க, இப்போ ஒருவேளை இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க, எங்கள் அப்பா என்னை நேசிக்கலை, எங்கள் அம்மா என்னை நேசிக்கலை, என் மனைவி என்னை நேசிக்கலை, என் கணவர் என்னை நேசிக்கலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை வருத்தத்தோடு உட்காந்துருந்தீங்கன்னா, நான் சொல்லுறேன், எல்லாரை பார்க்கலும் பெரியவர் உங்களை நேசிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ அவர் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய அன்புக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அருமையானவர்களே, அவருடைய மகிமைக்காக வாழுங்கள். நான் சொல்லுறேன், அப்படி நீங்க அர்ப்பணித்து அவருடைய மகிமைக்காக நீங்க வாழும்போது யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ அவங்கெல்லாம் தேடி வந்து உங்களை நேசிப்பார்கள். சூழ்நிலை மாறும். பாருங்க, அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை சத்துருக்களாயிருந்த நம்மை நேசித்தார். மனதிலே சத்துருக்களாயிருந்த நம்மை நேசித்தார். நேசித்து என்ன பண்ணாராம்? வாசிங்க, கொலோசையர் 1:20-21 பாருங்க. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே எப்பொழுது ஒப்புரவாக்கினார். இயேசு கல்வாரி சிலுவையிலே அருமையானவர்களே அடிக்கப்பட்ட போது, நல்லா கவனிங்க, ஒரு கையை தேவன் மேலே வச்சு அடுத்த கையை மனுக்குலத்தின் மேலே வச்சு ரெண்டு பேரையும் இணைச்சி ஒப்புரவாக்கி விட்டாராம். எத்தனை பெரிய தியாகம்! அருமையானவர்களே, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை தேவனுடைய நண்பர்களாக மாற்றிவிட்டார் இயேசு. இன்னைக்கு நாம தேவனுக்கு சத்துருக்கள் அல்ல, இன்னைக்கு நாம தேவனுக்கு நண்பர்களாக இருக்கிறோம். God is our friend. தேவன் நம்முடைய நண்பராய் மாறிவிட்டார். அருமையானவர்களே கவனிங்க. இப்போ நண்பர்களுடைய ஒரு மனநிலை என்னன்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. அவங்க தான் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் பாருங்க உற்ற நண்பர்கள். நான் கூட நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் நண்பர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்ல நண்பர்கள் அவருடைய அடையாளம் என்னன்னா, ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஜீவியம் கர்த்தரோடு நட்பு கொள்ளுகிற ஒரு ஜீவியம். ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் எனப்பட்டான் என்று ஆபிரகாமை குறித்து நாம வாசிக்கிறோம். அவன் தான் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாமை போலவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுக்கு நண்பர்களாக இருப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நண்பருடைய விசேஷம் என்ன? ஒன்றையே சிந்திக்கிறார்கள். அவர் ஒன்று சொன்னார்னா அதுக்கு இவர் ஆமான்னு சொல்கிறார், இவர் ஒன்று சொன்னார்னா அதுக்கு அவர் ஆமான்னு சொல்லுகிறார், இல்லையா? கவனிங்க, நண்பருடைய ஒரு விசேஷமே ஒரே மனது. கவனிங்க, இப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை பாருங்க வாசித்து 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 பாருங்க, அவரோடு கூட நல்மனம் பொருந்த வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிந்தை, எல்லாரும் சொல்லுவோம் சிந்தை, நம்முடைய சிந்தை அருமையான நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் வார்த்தையின்படி தேவனுக்கு உகந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, ஆமோஸ் புஸ்தகத்துக்கு போவோம். ஆமோஸ் 3:3 வசனம். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களா? கேள்விக்கு பதில் என்னங்க? நடக்க மாட்டாங்க. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒன்றா நடந்து போக மாட்டாங்க, இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்னதுங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை தேவாதி தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை.
நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் வாசிக்கிறீங்க இல்லையா? இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா நோவா வாக்ட் வித் காட். பாருங்க, நோவா தேவனோடு நடந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனோடு நண்பனை போல கரம் கோர்த்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தரோடு நடந்து போனா என்ன ஆசீர்வாதம்! தேவாதி தேவனோடு நடந்து போனா பாருங்க, உலகத்தில் எப்பேற்பட்ட வாழ்க்கையா அது மாறும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், பூமியில சொர்க்க வாழ்க்கையா செய்கிறோம் மாறிடும். ஏன்னா அந்த மனுஷன் தேவாதி தேவனோட என்ன செய்கிறான்? நடக்கிறான். கவனிங்க, தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் உடையவராக இருக்கிறாரு. அவர் கூட நடக்கும்போது பாருங்க, அவரு எல்லா ஆசீர்வாதத்தையும் உடையவராக இருந்து கூட நடக்கிற நண்பனுக்கு ஒன்னையும் கொடுக்காம விட போறதில்லை அவரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நான் சொல்லுகிறேன், உங்க வீட்டு வாடகையை அவர் பே பண்ணுவாரு. ஹலோ, உங்க காருக்கு பெட்ரோலை அவர் போடுவாரு. ஏன்னா கூட தானே வர்றாரு அவரு. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அருமையானவர்களே, செழிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நன்மைகளுக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது. ஆனால் அவரோடு சேர்ந்து நடக்கணும்னா அவரோடு ஒத்து சிந்திக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குதுங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி அருமையானவர்களே, நாம் சிந்திக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இப்ப கணவன் மனைவியை எடுத்துக்கங்க. வெற்றியுள்ள குடும்பத்திற்கு எது ஆதாரம்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற ஒரு மனது. ஆரம்பத்தில் அப்படி இல்லை. கல்யாணமான புதுசில் நாயும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க இல்லையா? ஆனா நாட்கள் போக போக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்குறாங்க. சரியான காரியத்தில் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? ஒருமனப்படுறாங்க. அப்படியே ஒருமனப்பட்டு கடைசியில் ஒன்றையே சிந்திக்கிற தம்பதிகளாய் மாறுகிறார்கள். கவனிங்க, ஒன்றையே சிந்திக்கிற கணவன் மனைவியாக மாறிவிடுகிறார்கள். இப்போ ஒன்றே சிந்திக்கிற கணவன் மனைவியாக அவர்கள் இருக்கிறபடினால சிறந்த நண்பர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். கவனிங்க, கணவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருங்க? ஒய்ஃப் தான். ஒய்ஃபுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருங்க? கணவன் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பாருங்க, மனைவி விட்டுட்டு வேற எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை தேடி ஓடுவாங்க. கணவனை விட்டுட்டு ஃப்ரெண்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. குடும்பம் பாருங்க நல்லா இருக்கணும்னா கர்த்தர் கொடுத்த அந்த நட்பை நல்லா என்ன செய்யணும்? டெவலப் பண்ணணும். ஒரே காரியத்தை சிந்திக்கிற மக்களாய் மாற வேண்டும். அருமையானவர்களே, அதுதான் வெற்றியுள்ள குடும்பத்தினுடைய அடையாளம். ஒரு தம்பதியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவங்க ரெண்டு பேரும் வயசாகி 90 வயசுகிட்ட ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கும் முகத்துலலாம் சுருக்கம். ரெண்டு பேரும் கொஞ்சம் கூன் போட்டாங்க. ஏன்னா வயசு 90க்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? அவங்க ஆரம்பத்தில் ஒரு சபைக்கு போவாங்களாம். அங்கே போய் சபை ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பல வருடங்களாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற இன்னொரு ஊருக்கு போக வேண்டியதாகி போச்சு. ஆகவே அந்த சபையை விட்டுட்டு அந்த பாஸ்டரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த பாஸ்டரை சந்திக்க கூட வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இவ்வளோ வயசான பிறகு ஒரு நாள் ஒரு கல்யாணம் நடந்துச்சான். அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது இவங்க ஆரம்பத்தில் போயிட்டு இருந்தாங்களே, அந்த பாஸ்டரும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாராம். பாஸ்டரை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லையில்லாத சந்தோஷம். அடே அப்பா, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு பாஸ்டரை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, முடிஞ்ச பிறகு வெளியே வந்து நின்று எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்னு சொல்லி ரொம்ப நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இவரும் கேட்டாராம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாராம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்க, அந்த வயசான ஐயா அவர் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னாராம், மனைவியை பார்த்து சொன்னாராம், இப்போதான் என் மனைவி எப்போதையும் விட ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொன்னாலாம். அப்படியே சொன்னாராம், எப்பயும் விட என் மனைவி இப்போதான் ரொம்ப அழகா இருக்கிறா
அப்படின்னு சொன்னேன். பாஸ்டருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சேன். அடா முகமெல்லாம் சுருங்கிடுச்சு, வயசாயிட்டாங்க, இப்படி இவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவருக்கு விளங்குச்சான். அவர் வெளிப்பிரகாரமான அழகை பற்றி பேசலை, உள்ளான அழகை பற்றி என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. பாருங்க, காலகாலமாக ரெண்டு பேரும் பழகி 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 கடைசியில் அருமையானவர்களே ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை சிந்திக்கிற ஒரு மனதை உடையவர்களாக மாறிவிட்டார்கள். குடும்பம் வெற்றிகரமான குடும்பமாக மாறிவிட்டது. கவனியங்கள், ரெண்டு பேர் ஒருமனப்படணும். எதில் ஒருமனப்படணும்? விசேஷமா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் ஒருமனப்படணும். ரெண்டு பேரும் வசனத்தின்படி சிந்திக்கிற ஆட்களாக மாறும்போது அருமையானவர்களே குடும்ப வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்க, என் மனைவிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த விசுவாச வார்த்தைகள் இதெல்லாம் அவளுக்கு ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியல. ஆனால் திடீர்னு பாருங்க அவளுக்குள்ள ஒரு சேஞ்சு, ஒரு மாற்றம். தேவனுடைய வார்த்தையை ஆழமாக படிக்கணும், அதை ஆழமாக தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி அவள் அர்ப்பணித்து பாருங்க அதுக்கு உகந்த எண்ணத்தை உடையவளாக மாற மாற நானும் அப்படியே சிந்திக்கிறவனா மாற மாற இன்னைக்கு பாருங்க எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இன்னைக்கு பாருங்க பிசாசானவன் குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிறான். கணவனுக்கு விதர்ப்பமான எண்ணங்களை கொடுத்து வேற வழியில் அவனை தள்ளிட்டு போறான். மனைவிக்கு விதர்ப்பமான எண்ணங்களை கொடுத்து அவளை வேற வழியில் தள்ளிட்டு போறான். பிள்ளைகள் திகைத்து நிற்கிறார்கள், குடும்பம் சீரழியுது, சமுதாயம் ஆட்டம் காணுது. பாருங்க, அத்தனைக்கும் காரணம் பிசாசு தகாத எண்ணங்களை மக்களுக்குள்ள என்ன செய்யறான், விதைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கட்டுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. எப்படி கட்டுகிறார்? வசனத்தின் சத்தியத்தை எடுத்து கணவனுக்குள்ள கொடுக்கிறாரு, வசனத்தின் சத்தியத்தை எடுத்து மனைவிக்கு கொடுக்கிறாரு. ரெண்டு பேரும் வசனத்தை விசுவாசிக்கிறார்கள், வசனத்தை சிந்திக்கிறார்கள். அருமையானவர்களை குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. ஆமென். அப்படி பாருங்க, நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் பாருங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையில ஒருமனப்படும் போது தேவனே அங்க வந்துடுறாருன்னு பைபிள்ல போட்டிருக்குது. வாசிங்க மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கவனிங்க, இங்கே கூடியிருக்கிறார்களோ அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா, அது கூடியிருக்கிறார்களோன்றது இல்லை, சரியான அர்த்தம் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, அதான் அர்த்தம். ஏன்னா 19வது வசனம் அதை பற்றி தான் பேசுது. 19வது வசனம் பாருங்க, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே அது ஒருமனப்பத்தை பற்றி பேசுகிற வசனம். ஆகவே நான் இப்படி வாசிக்கிறேன், 20வது வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் இருந்தார்னா நிச்சயமா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். 4 பேர் பார்த்து மூக்கில் கை வைக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிறீங்களா? பாருங்க, நம்முடைய தேவன் பாருங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை அலங்காரமான குடும்பமாக ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க குடும்பம் அப்படி இருக்குங்க? உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், என் மனைவி என் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். என் பிள்ளைகள் என் பந்தை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற நான் இவ்விதமாய்
ஆசீர்வதிக்கப்படுவேன். அல்லேலூயா. வசனத்துல ஒருமனப்படும் போது, வசனத்தின்படி சிந்திக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் குடும்பத்தில் தான் இருக்கிறேன். தேவாதி தேவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்படுகிறது. கவனிங்க, தேவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்படும் போது அங்கே சமாதானத்துக்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது, ஆரோக்கியத்துக்கு குறைவு இருக்காது, ஐஸ்வர்யத்துக்கு குறைவு இருக்காது, விடுதலைக்கு குறைவு இருக்காது, வெற்றிக்கு குறைவு இருக்காது. எல்லா நன்மைகளும் பாருங்க நிரம்பி வழிகிற ஒரு இடமாக நம்முடைய இல்லம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க வசனத்தில் ஒருமனப்படுகிறவர்களாக, வசனத்தின்படி சிந்திக்கிறவர்களாக, வசனத்தின்படி எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குள்ளதான் வெற்றி வாழ்க்கையை தேவன் இருக்கிறாரு, வைத்திருக்கிறார். கவனிங்க, இப்போ 1 கொரிந்தியருக்கு போவோம். சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவ ஆவியானவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியன் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சபை மக்களுக்கு எழுதுறார் பாருங்க. நீங்கள் எல்லாரும் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும். கவனிங்க, இப்போ ஒரு கேள்வி. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிற சபையில் பல்வேறு பின்னணியிலிருந்து வருகிற மக்கள் வருகிறார்கள், பல்வேறு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். சின்னவங்க இருக்கிறாங்க, நடுத்தர வயது உள்ளவங்க இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஏக மனதும் ஏக யோசனை உடையவர்களாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, முடியும். கர்த்தருடைய வார்த்தையில் எல்லாரும் ஒருமனப்படலாம். அருமையானவர்களே, பல்வேறு பின்னணியிலிருந்து நம்ம வந்தாலும் நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தையில் ஒருமனப்படலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தை ஒரு மனதை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது, ஒரே சிந்தையை கொடுக்கக்கூடியதாய் அது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலையும், எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும், எந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பதாகவும் கர்த்தர் என்ன சொல்கிறார், வாட் டஸ் காட் சே, தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எங்க மாமா அப்படி சொன்னாரு, எங்க மச்சான் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி போறாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை சர்ச்சுக்கும் வருவாங்க, ஆனா அங்கிட்டு தான் ரொம்ப லீனிங்ஸ் இருக்கும், அங்கிட்டு தான் கொஞ்சம் சாய்வாங்க. அப்படி போகக்கூடாது. பாருங்க, மாமா சொல்லுகிறது வெற்றியை கொண்டு வராது, சித்தப்பா சொல்லுகிறது வெற்றியை கொண்டு வராது. நான் சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறது வெற்றியை கொண்டு வரும். ஆமென். ஆகவே பாருங்க, நம்முடைய எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு உகந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க சொன்னது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து இருந்தா எடுத்துக்கலாம். அவங்க சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து இல்லைன்னா அதை தூக்கி தூர போட்டுட்டு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசேஷமா சுகம்னு வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை இறுகப்பட்டு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா பாருங்க, சுகத்துக்கு விரோதமா பிசாசு பயங்கரமா போராடுறான். அந்த ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, டாக்டர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு சொல்லி பாருங்க போட்டு குழப்புறதுக்கு பிசாசு பிரயாசப்படுகிறான். இப்ப நம்முடைய ஆத்ம நங்கூரமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், இயேசுவின் காயங்களால் சுகமானீர்கள். கவனிங்க, அதிலிருந்து மாறவே கூடாது. எப்போதும் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். கவனிங்க, அப்ப அதுல ஒருமனப்படணும். கர்த்தருடைய வார்த்தையில நம்ம ஒருமனப்படும் போது நான் சொல்லுறேன், கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இறங்கும், வியாதிகள் மறையும், நாம் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருப்போம். வியாதி நிறைந்த இந்த உலகத்துல கர்த்தர் சொல்கிறார், நீ ஆரோக்கியமாய் வாழ்வாய். ஆமென். போவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர்
2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பாருங்க, பீயிங் ஆஃப் ஒன் ஹார்மோனியஸ் மைண்ட், அதாவது இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்க முடியுமா? அதுக்கு தான் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் சரி, லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் சரி, எல்லாரும் தேவனுடைய வார்த்தையில் என்ன செய்யலாம்? ஒருமனப்படலாம். தேவன் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது, அருமையானவர்களே, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். வசனத்தின் சிந்தை, எல்லாரும் சொல்லுவோம், வசனத்தின் சிந்தை. எண்ணங்கள் வசனத்தின்படி இருக்கணும். எண்ணங்களை வசனத்தின்படி திருப்ப வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தியுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார். பாருங்க, ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இசைந்தன்னு அந்த வார்த்தை இருக்குது இல்லையா? அது எங்க இருந்து வந்துச்சுன்னா, அதுல இருந்து தான், இந்த இசைந்தன்ற வார்த்தையிலிருந்து தான் இசை வந்திருக்குது. அருமையா இசை வாசித்து பாட கேட்டோம் இல்லையா? இசையோடு சேர்ந்து பாட்டு பாடும்போது பாருங்க, அது இன்பமா இருக்குது. நமக்கே அது இன்பமா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு அது எவ்வளவு இன்பமா இருக்கும் யோசித்து பாருங்க. பைபிளில் போட்டிருக்கு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே தேவன் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். எங்க துதிக்கிறாங்களோ அங்க தன்னுடைய பிரசன்னத்தை தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவ்வளவு சந்தோஷம். தேவதூதரெல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்களாம் என்ன யோசிக்கிறாங்க? அடே அப்பா, பர்வத்தில் பாடுற மாதிரி பாடுறாங்களே. ஜீவவார்த்தை ஆலயத்தில் இருக்கிறீங்களா? பாட்டு அவ்வளவு நல்லா இருக்குது இல்லையா? ஏன்னா இசை பாட்டு எல்லாம் ஜோரா இருக்குது. கவனிங்க, இப்போ இசை போடுகிறவங்க ஆளுக்கு ஒரு கட்டையில் போடுறாங்க, பாட்டு பாடுறவங்க ஆளுக்கு ஒரு கட்டையில் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்க. உட்காந்துருக்க தோணாது, எந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்கும், காதை பொத்திக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, என்ன இப்படி போடுறாங்க அப்படின்னு. ஆனால் ஹார்மோனியஸ் சவுண்டு எல்லாம் அப்படி இசைந்து அருமையாக போடும்போது பாருங்க, அது ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, நீங்க இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கும் போது நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் சொல்றாரு. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையில ஒருமனப்படும் போது நம்முடைய தேவன் மகிமைப்படுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துறதை காட்டிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வேற நோக்கமே கிடையாது. பைபிள்ல போட்டிருக்கு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் எப்பொழுதும் மகிமைப்படுகிறாரு. அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய எண்ணங்களை திருப்பும் போது, இசைந்த ஆத்துமாக்களாய் நம் ஒன்றையே சிந்திக்கும் போது பாருங்க, தேவன் மகிமைப்படுகிறார். கடைசியாக வாசிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? 2வது வசனம் வாசித்தோம். இப்போ 5வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் இயேசுவில் இருந்த சிந்தை என்ன சிந்தைங்க? வசனத்தின் சிந்தை இல்லையா? வசனத்தை தவிர இயேசுக்கு ரொம்ப முக்கியமானது வேற எதுவுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு யாரு, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. வசனத்தை பார்க்கலாம், ஒரு பெரிய விஷயம். இயேசுக்கு எதுவுமே கிடையாது, அவருக்கு எல்லாமே வார்த்தை தான். கவனிங்க, ஆகவே அவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதேன்னாரு. கவனிங்க, என்னை குறித்து எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறபடியே விசேஷமா அந்த சிலுவையை குறித்த வாக்கு தத்தங்களை அவர் அப்படியே மனசில் நினைச்சிருக்கிறாரு, வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எருசலேமுக்கு போறோம், மூப்பராலும் வேதபாரகராலும் பிரதான ஆசாரியர்களாலும் பல பாடுகள் பட போகிறோம், மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போகிறானுங்க, சாக போகிறோம், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறோம். அப்படியே அதை மட்டும் மனசில் வச்சுட்டே இருக்கு. இந்த சீஷர்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் பாருங்க, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு சண்டை போட்டு கிடக்குறாங்க. ஆனால் அவர் சிலுவை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாரு.
அவர் சிலுவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இவங்க நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் எங்க இருக்குது பாருங்க, ஒத்து இல்லை இல்லையா? பேதுருட்ட ஒரு வாட்டி கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க என்னைய அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயே கிறிஸ்து. பட்டுன்னு சொல்லிடுவான். இங்கேயும் சொல்லிட்டான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயே. ஆனால் கரெக்டாக சொன்னான். ஏசு சொன்னார், யோனாவின் குமாரனாய் சீமோனே நீ பாக்கியவான்னு சொல்லிட்டாரு. ஆசீர்வதிக்கப்பட்டவன் பா நீ அப்படின்னு சொல்லி அது இப்படி சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசு சொன்னார், எருசலேமுக்கு நான் போகவும் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபுராராலும் பல பாடுகள் பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டியது சொன்ன மாத்திரத்தில் பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? அவரை தனியாக கூட்டிட்டு போய் உமக்கு இது நேரிடக்கூடாதேன்னு சொல்லி அவரை கடிந்து கொண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. யாரை கடிந்துகிறது? யோசித்து பாருங்க. பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? வாசித்து முடிப்போம். மத்தேயு 16:22 வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை. கவனிச்சிங்களா? உன்னுடைய சிந்தை வேற மாதிரி இருக்கு, என்னுடைய சிந்தை வேற மாதிரி இருக்குது. நான் வசனத்தை சிந்திக்கிறேன், நீ மனுஷிகமா சிந்திக்கிற, போ பிசாசேன்ட்டாரு பேதுருவ. கவனிங்க, இப்போ அந்த வசனத்தின் சிந்தையவே உடையவராக இருந்து பாருங்க, கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த வசனத்தின் சிந்தை தான் அவரை அங்கே கொண்டு போச்சு. அந்த வசனத்தின் சிந்தை தான் எல்லா அநீதிகளையும் தாங்குவதற்கு அவருக்கு உதவி செய்தது. யோசித்து பாருங்க, தலையை மூடுறான், கொட்டுறான், கன்னத்தில் அடிக்கிறான், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே என்ன செய்யணும்? நிறைவேறணும். நான் மரிக்கணும், நான் பாதாளத்துக்கு போகணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும், ஒரு லட்சியத்தை உடையவராக இருந்தார். நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை நம் மனதிலே வைத்திருக்கும் போது நாம் தேவனுடைய லட்சியங்களையே உடையவர்களாக இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இயேசுவை போல ஒரு மகா பெரிய லட்சியத்தை நிறைவேற்றின ஒரு ஆள் யாருமே கிடையாது. இருக்கிறீங்களா? அவர் அந்த லட்சியத்தை நிறைவேற்றினதுனால இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஜீவவார்த்தை ஆலயத்தில் இத்தனை 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு எல்லாரும் ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? நல்லா கவனிங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாருன்னா, இன்னைக்கு சிலுவையில் தொங்கிட்டு இல்லை பாருங்க, வேதனைகளை அனுபவித்து கொண்டு தொங்குகிற கிறிஸ்துவாக அவர் இன்னைக்கு இல்லை. அருமையானவர்களே, இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்து உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் செஞ்சிருக்கிறாரு, வெற்றிருக்கிறாரு. எதை இது நமக்கு போதிக்கிறது? தேவனுடைய வார்த்தைகளை மனதிலே வைத்து தற்காலிகமாக சில கஷ்டங்கள் வந்தாலும் வார்த்தையின்படி தான் நம்ம செய்யணும்னு சொல்லி அர்ப்பணிக்கிற மனிதன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறான். அபாரமாய் தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். யாரும் அவங்க கூட போட்டி போட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகவே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி சிந்திக்க எனக்கு உதவி செய்யும், உம்முடைய வார்த்தையின்படி செய்ய, வார்த்தையின்படி வாழ, வார்த்தையின்படி நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று அர்ப்பணியுங்கள். நான் சொல்லுறேன், மகத்தான எதிர்காலத்தை உயர்வை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் தயவு செய்து நிற்போம். Praise the Lord. Glory to Jesus. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் மனதிலே வைக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் கர்த்தாவே உம்முடைய எண்ணங்களுக்கு ஒத்து மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் எண்ணங்களாக மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தின் எண்ணங்களாக, ஆரோக்கியத்தின் எண்ணங்களாக, ஐஸ்வர்யத்தின் எண்ணங்களாக, வெற்றியின் எண்ணங்களாக, உம்முடைய வார்த்தைக்கு உகந்த எண்ணங்களாக மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் விதமாக செய்கிறீர். எங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு நேராக எங்களை கர்த்தாவே நீர் நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார், ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இருக்கிறபடி
அப்படிப்பட்ட நீதியின் பாதைகளிலே எங்களை நடத்துவீராக. அவிதமான செய்கிறீர், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.